கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். நம்ம ஆண்டவருக்குள்ள அநேக காரியங்களை குறித்து விவாதிப்பது, அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயிருக்க வேண்டும், புதியவைகளில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்ம எதையோ ஒன்றை பிடித்து கொண்டு நான் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை செய்தால் தான் நான் பரலோகம் போக முடியும் என்பது அல்ல. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் எதுவும் இல்லைங்க. எந்த காரியத்தை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டவோ விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய சிருஷ்டியே காரணம். இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோமா? பழையவைகள் நம்முடைய வாழ்வில் ஒளிந்து போயிருக்கிறதா? என் ஆண்டவருடைய அடையாளங்கள் என் வாழ்வில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இருக்கிறதா? நான் சிலுவையில் என் ஆண்டவருக்காக அறையப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இன்னும் நான் பழமையில் தான் இருக்கிறேனா? இதுதான் ரொம்ப முக்கியம். பழையவைகளை விட்டு நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி. என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல, பழைய கிரியைகள் அல்ல. நான் இன்று கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். இயேசு என்னை நேசிக்கிறார், நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். இதுதாங்க வாழ்க்கை. இதுக்கெல்லாம நம்ம பல்விதமான காரியங்களை குறித்து, இதை செய்தால் தான் முக்கியம், இதை செய்தால் தான் நீ ஆண்டவர்கிட்ட போக முடியும், இதை செய்தால் தான் உண்மையான கிறிஸ்தவன், எல்லாம் ஆண்டவர் நமக்கு போதித்து நமக்கு சொல்லுவார். நம்ம உண்மையான கிறிஸ்தவன் யார், இல்லை பொய்யானவன் யார் என்பதை எல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கற்றுத் தருவார். வேண்டியது எல்லாம் முக்கியம் இதுதான். நாம் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும், நாம் புதிதாக்கப்பட்டு இருக்க வேண்டும். இன்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் பழையவைகள் அழிந்து போயிருக்கிறதா? பழைய பாவ வாழ்க்கை ஒருவேளை போயிருக்கும், ஆனால் பழைய எண்ணங்கள் இருதயத்திலிருந்து அழிந்து போயிருக்கிறதா? மற்றவர்களை குறித்து இன்னும் தீதாக சிந்திக்கிறோமா, பார்க்கிறோமா, பேசுகிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் அதெல்லாம் விரும்பலைங்க. கர்த்தர் புதிய சிருஷ்டியாக இருக்க விரும்புகிறார் என்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பழையவைகளில் இருக்கிறவைகள் ஒளிந்து போக வேண்டும், என்னை புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் என் வாழ்வில் பழையவைகள் இருக்கிறது, கொஞ்சம் போல புளிச்சமா எல்லாவற்றையும் ஆண்டவரே பழையதாக்கிவிடும், புளித்து போக பண்ணிவிடுமே. ஆகவே எந்த ஒரு சிறிய காரியமும் கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. வேண்டாதவைகளை உணர்த்தி இருதயத்திலிருந்து எடுத்து போடும். புதிய சிருஷ்டியாக இருக்க என் ஆண்டவரை எதிர்கொள்ளுவதற்கு ஆயத்தப்பட கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.